மேட்ச் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, சிஎஸ்கே ஜெயிக்குதோ இல்லையோ, மே 4ஆம் தேதி டிவிகே ஜெயிக்குது. ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு ஓட விடுறோம். ஓகே டிவிகே. பவர் பிளேலே முடிஞ்சு போகிற கேம். அங்கேருந்து ருத்து பெரிய அதிகமாக டாட் பால்ஸ் ஆட்டாரு. அங்கேருந்து பெருசாக மேக்கப் பண்ண முடியாது. என்னதான் கடைசியில் அதிகமாக கொண்டு வந்தாலுமே அந்த அதிகமாக டாட் பால்ஸ் விளையாடினதுலேயே மேட்ச் முடிஞ்சு. ஸோ அந்த டாட் பால்ஸ்ல ரன் பால் போனாலுமே 30 ரன்ஸ் அதிகமாக வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் பெட்டராக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். பவுலிங் ஆக்ஷனுமே பெருசாக அந்த இனிஷியலாக அன்சுல் கம்போஸ் மட்டும் தான் பேக் டு பேக் ஓவர்ஸ் கொடுத்தாரே தவிர அடுத்தடுத்து நியூ பவுலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாரு. நம்பி ஒரே பவுலர்ஸ் மறுபடியும் அதே ஸ்பெல் கொடுக்கல, கண்டினியூஸ் ஸ்பெல் கொடுக்கல. அக்கிலேஷன் ஒரு இன்ஜுரி நடந்துச்சு. அந்த ஒரு ஓவர் முக்கியமான இதாக லாஸ் ஆக போச்சு. ஸோ அதான் ரீசன். காம்பினேஷன் சொல்லலாம். தேங்க்ஸ். Match was pretty boring. English plays, the match was pretty boring. I think the bowlers should have bowled a little more attacking. They should have given the batsmen a chance to hit it in the air, but they didn't do that, and I was not impressed at all. But sorry, buddy. Next match, the game's against Mumbai Indians. I think CSK will always play well against Mumbai Indians, so I'm going to look forward to come watch the match. Yeah, for sure. Thank you. மேட்ச் கொஞ்சம் சுமாராக தானே போச்சு. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம். பார்த்தா ரொம்ப ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. கடைசி வரையும் தலை வருவாருன்னு தான் வரும். ஆனால் கடைசி வரையும் கண்ணிலே காமிக்க மாட்டாங்க. ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ஜெயிக்கிறது தோக்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாது. கப்பு எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. 7 கப்பு வச்சுட்டு இருக்கோம். கப்புக்கு ஆசையே படல. தலையை மட்டும் பார்க்கறது தான் இவ்வளோ பேர். யாருன்னா ஒருத்தர் பாருங்க, வேற எதுனா 11 பேர் உள்ளான்னாங்க. யாருன்னா ஜெஸ்ஸி வேற நம்பர் போட்டுருக்காங்களா? 7 மட்டும் தான் இருக்குது. அந்த 7 காண்டி மட்டும் தான் வராங்க. மிச்சம் எதுக்காண்டியும் வரல. ஆனால் ஏமாத்துறாங்க, காமிக்கவே மாட்டுறாங்க. அதை மட்டும் அடுத்த மேட்ச் மட்டும் ஆடினாருன்னா நல்லா இருக்கும். தலை மட்டும் நின்னாலே உள்ள ஆப்போசிட்ல ஆடுற எல்லாமே பயப்படுவாங்க. பின்னாடி ஒரு ஆள் தான் மிஸ்டேக்கு. பின்னாடி நிக்கிற அந்த ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்வாங்க. கரெக்டா ரன்னும் வரும், பேட்டிங் ஆடுறவனும் கரெக்டா ஆடுவான். அதே மாதிரி பவுலிங் போறவனும் பக்காவா எல்லாமே பண்ணுவான். கேப்டன்சி ஸ்டெபிலிட்டி இல்லைண்ணா. கேப்டன்சி ஸ்டெபிலிட்டி இல்ல. கேப்டன்சி பாத்தீங்கன்னா அவர் ருத்ராஜ் பாத்தீங்கன்னா பிரஷரா இருக்காரு. அவர் அதை பண்ணுதா இதை பண்ணுதான்ட்டு 6 ஓவர் பவர் பிளேல பாத்தீங்கன்னா ரன்னே இல்ல சுத்தமா.